வணக்கம் நண்பர்களே, எச்எஸ் தமிழ் குயிஸ்க்கு வரவேற்கிறோம். இன்று ஜிகே, டிஎன்பிசி மற்றும் பல சுவாரஸ்யமான கேள்விகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. உங்கள் அறிவை சோதிக்க தயாரா? அப்படியானால் வீடியோ இறுதி வரை பாருங்கள். வாங்க தொடங்கலாம். இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டது எதை? முன்னுரிமை, அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32, அடிப்படை கடமைகள். விடை: அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. தமிழ்நாட்டின் முதல் உயிரியல் பூங்கா எது? அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, கிண்டி தேசிய பூங்கா, முதுமலை தேசிய பூங்கா. விடை: அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு எது? ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு. விடை: நைட்ரஜன். இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் உள்ளன? 18, 22, 24. விடை: 22. இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், லால் பகதூர் சாஸ்திரி. விடை: சர்தார் வல்லபாய் பட்டேல். இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஜிகே ஸ்டூடெண்ட் குவிஸ்க்கு லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். 15 × 8 கழித்தல் 20 எவ்வளவு? 90, 100, 120. விடை: 100. இந்தியாவின் மத்திய வங்கியாக செயல்படுவது எது? எஸ்பிஐ, ஆர்பிஐ, என்ஏ பாட். விடை: ஆர்பிஐ. ஒரு எண்ணின் 25% = 50 என்றால் அந்த எண்ணின் எது? 150, 200, 250. விடை: 200. தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட நிலம் டிஎன் எந்த வகை தளமாகும்? ஒருங்கிணைந்த பொது சேவை டிஜிட்டல் தளம், விளையாட்டு பதிவு தளம், விவசாய சந்தை தளம். விடை: ஒருங்கிணைந்த பொது சேவை டிஜிட்டல் தளம். தேசிய கைத்தறி தினம் ஒவ்வொரு ஆண்டும் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? ஆகஸ்ட் 5, ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 9. விடை: ஆகஸ்ட் 7. இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஜிகே ஸ்டூடெண்ட் குவிஸ்க்கு லைக், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஒரு வரிசையில் ரவியிடமிருந்து 8வது இடத்திலும் வலமிருந்து 12வது இடத்திலும் இருக்கிறார். அந்த வரிசையின் மொத்த எத்தனை பேர்? 19, 20, 21. விடை: 19. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? பகுதி 1, பகுதி 3, பகுதி 5. விடை: பகுதி 3. தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? வரையாடு, யானை, புலி. விடை: வரையாடு. இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றம் எது? உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம். விடை: உச்ச நீதிமன்றம்.
144 இன் வர்க்கமூலம் என்ன? 10, 12, 14. விடை 12. இன்னும் இப்படிப்பட்ட டிஎன்பிஎஸ்சி ஜிகே ஸ்டூடெண்ட் குவிஸ்க்கு லைக் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். சிந்து சமவெளியின் நாகரிகத்தின் முக்கிய துறைமுகமாக நகரமாக விளங்குவது எது? லோத்தல், பாடலிபுத்திரம், தனிஷீலம். விடை லோத்தல். இந்தியாவின் தேசிய விளையாட்டு தினம் யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஜான் சந்தர், சச்சின் டெண்டுல்கர், மில்கா சிங். விடை தயான் சந்தத். இந்திய நாடாளுமன்றத்தின் மேலவை எது? மக்களவை, மாநிலங்களவை, சட்டப்பேரவை. விடை மாநிலங்களவை. தமிழ்நாட்டில் முத்தமிழ் என்பது எதை குறிக்கிறது? இயலிசை நாடகம், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கவிதை, உரை, கட்டுரை. விடை இயல் இசை நாடகம். ஒளியின் வேகம் எந்த ஊடகத்தின் பொதுவாக அதிகமாக இருக்கும்? வாயு, திரவம், திடப்பொருள். விடை திடப்பொருள். இன்னைக்கான 20 கேள்விகள் முடிஞ்சது. 20க்கு எத்தனை சரியாக பதில் சொன்னீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வரும் எபிசோடுகள் தவறாமல் பார்க்க எச்எஸ் தமிழ் குயிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.